ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, சூடான சாதம், வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதத்தோடலாம் சேர்த்து சைடிஷாக சாப்பிடக்கூடிய முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற முட்டை தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாத்து முட்டையில் செய்ய போகிறோங்க. வாத்து முட்டை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சளி இருமல் இருக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக க்யூர் ஆகும். அதனால் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே முறையில் வந்து நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை மற்ற எல்லா முட்டைகளிலையுமே நீங்கள் செய்யலாம். பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்தோடனே கடுகு இல்லைங்க, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 2 பிரிஞ்சலை, 2-3 துண்டு பட்டை, சின்ன துண்டு ஒரு ஏலக்காய், ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ், 2-3 கிராம்பு, இதை சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம், நல்ல பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் 2 சேர்த்து கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து சூப்பராக வரும். இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா, இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த கிரேவிக்கு சூப்பரான டேஸ்ட்டு தரக்கூடியது. 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. கூட தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருந்தது. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு 4-5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாம். நெய்யை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட் ருசியாக இருக்கும் கிரேவி. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அளவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காட்டின அந்த ஸ்பூனில் தாங்க எடுத்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வாசமெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஏன்னா இல்லைன்னா மசாலா வந்து கருகிரும். அதுக்காக வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 குழிக்கரண்டி புளிக்காத தயிர் சேர்த்திக்கலாங்க. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த தயிர் ஃபஸ்ட்டு வந்து அந்த பச்சை மிளகாய் மல்லி இலையெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட், செகண்ட் தயிர், இது 2 தான் இந்த கிரேவிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட், வித்தியாசமான டேஸ்ட் எல்லாமே கொடுக்கக்கூடியது. தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளுக்கு கிரேவி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்திடலாம். மல்லி புதினா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அப்போ தான் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி கலர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம க்ரீன் பேஸ்ட் சேர்த்ததுனால கிரேவி கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு 5 முட்டை வந்து 5 வாத்து முட்டைங்க இன்றைக்கி எடுத்துருக்கிறது. நம்மளது வாத்து முட்டை 5 வாத்து முட்டை வந்து நல்லா கோடு போட்டு வச்சுருக்குறேங்க. கோடுனா முட்டையில் நல்லா கீறி இருக்கிறேன், தெரியுது பாருங்கள். அந்த கீறினது உங்கள்கிட்ட தனியாக காட்டாமல் விட்டுட்டேன். அது நல்லா கீறி வச்சுருக்கணுங்க. அப்போ தான் இந்த கிரேவி நல்லா முட்டைக்குள்ளே இறங்கும்போது சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இப்படி முட்டையை வந்து திருப்பி விடுங்க. அப்போ தான் அந்த நம்ம கீரல் போட்டிருக்குறோம் இல்லைங்களா கத்தியில், அந்த இது வரையும் நம்ம முட்டை கிரேவி உள்ளே இறங்கும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ உப்பு கொஞ்சம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். நான் வெங்காயம் வதங்கும் போதே நிறைய சேர்த்திட்டேன் வெங்காயத்துக்கு மட்டும். அதனால் கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்தி நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மசாலாவை அது மேலே தூக்கி போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நெய் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நல்லா பாருங்கள், முட்டை வந்து வெந்துருச்சு, கிரேவியோடு சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து இப்படி கசக்கி போட்டுக்கலாங்க. நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. கஸ்தூரி மேத்தி இதில் 3வது பாயிண்ட். இது 3மே வந்து நீங்கள் சேர்த்துனீங்க. க்ரீன் பேஸ்ட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர், கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பரான முட்டை கிரேவி, முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அருமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.